திரு விஜய் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு? நாங்க முதல்ல அடிப்படை வசதிகளை உருவாக்குவோம். நிதி நிலையை சரி பண்ணுவோம். நாங்க அறிவிச்ச திட்டங்கள் ஒவ்வொன்றா நிறைவேற்றுவோம். இது மட்டும் இல்லாம நாங்க கரூர்ல ஒரு நினைவு சின்னம் உருவாக்க போறோம் அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாகவே அடிப்படை வசதிகளை உருவாக்கணும். நிதி நிலையை சரி பண்ணணும். அறிவிச்ச திட்டங்கள் ஒவ்வொன்றா செயல்படுத்தணும். எல்லாமே ஓகே. ஆனால் கரூரில் இந்த நினைவு சின்னன்ற விஷயம் கண்டிப்பாகவே தேவையில்லாத ஒன்று. ஏன்னா அது தேவையில்லாத விமர்சனங்களையும் தேவையில்லாத நினைவுகளையும் தான் உருவாக்க போகுது. அதனால் இந்த நினைவு சின்னன்ற ஒன்று எதுக்கு நினைவு சின்னம் உருவாக்கலாம்? ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நினைவு சின்னம் உருவாக்கலாம். கரூர் கூட்ட நெரிசல்ன்றது ஒரு விபத்து, தவிர்த்திருக்க வேண்டிய விபத்து. திரு விஜய் அவர்களோட தாமதத்தினால் நிகழ்த்தப்பட்ட ஒரு விபத்தாக இருக்கும்போது அதுக்கு நான் நினைவு சின்னம் வைக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாகவே தேவையில்லாத ஒரு விஷயன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் நாம் சொல்கிறதையோ திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாத மக்கள் சொல்கிறதையோலாம் திரு விஜய் அவர்கள் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா திரு விஜய் அவர்கள் பண்ணுற எல்லாத்தையுமே சரின்னு ஏற்றுக்கிட்டு ஏற்கனவே ஒரு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டுட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டு இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் தனக்கு தோணின எல்லா விஷயத்தையும் பண்ணுவார். அவரை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி அவருக்கு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டதுனால்தான் மக்கள் என் பக்கம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் திரு விஜய் அவர்கள் இந்த கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி விழுந்த குடும்பங்கள்லேருந்து ஒரு 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபாய் காசு வலையை கொடுத்துருக்காருன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. கரூருக்கு இடைத்தேர்தல் வரப்போது, அந்த இடைத்தேர்தலில் நாம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக கூட திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் கள்ள சாராயம் குடிச்சு செத்தா கவர்மெண்ட்லேருந்து காசு கொடுப்பாங்க. ஒரு நடிகனை பார்க்க போய் செத்தா கவர்மெண்ட்லேருந்து 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அந்த நடிகர் தரப்புல 20 லட்சம் கொடுப்பாங்க. அந்த நடிகர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன பிறகு அவர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி விழுந்த குடும்பத்திலிருந்து ஒரு 31 பேர் கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பாருன்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு சரியான நடைமுறையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே சரியான நடைமுறை இல்லை. ஏன்னா 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபான்றது சாதாரண விஷயம் இல்லை. ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கின ஒருத்தர்கிட்ட அந்த 12 மாதம் முடியும் போது அவர் கையில் 12 லட்சம் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 12 லட்சம் இருக்காது. ஏன் 2 லட்சம் 3 லட்சம் இருந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு நபர் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அந்த 1 லட்சத்துக்கான செலவு அவர் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது இந்த கூட்ட நெரிசலை சிக்கி உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசின் சார்பாக 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. திரு விஜய் அவரோட சார்பாக 20 லட்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லி மொத்தமாக 30 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. அதுவே சரியான நடைமுறையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக சரியான நடைமுறை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கள்ளசாராயம் குடிச்சிட்டு சாவேன், அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஒரு நடிகனை பார்க்கவே செத்தா 30 லட்ச ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை எத்தனை பேர் ட்ரால் பண்ணியிருப்பாங்க. நீ இந்த கூட்டத்துக்கு போயிருக்கலாமே, நீ போய் அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி எத்தனை குடும்பத்தில் எத்தனை பேரை பார்த்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி அந்தந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி இருக்கும்போது பணம் கொடுக்கறதே தவறான முன்னுதாரணம். இதில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பங்களிலிருந்து 31 பேருக்கு திரு விஜய் அவர்கள் அரசு பணி கொடுத்துருக்காரு. அரசு பணின்றது, அதுவும் தமிழ்நாட்டில் அரசு பணின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்காக எத்தனை மாணவர்கள், எத்தனை பெற்றோர்கள் காசை கணக்கெல்லாம் செலவு பண்ணி கோச்சிங் சென்டரில் படிக்க வைக்கிறாங்க தங்களோட பசங்களை. 100 கணக்கில் 1000 கணக்கில் இருக்க காலி பணியிடங்களுக்காக லட்சக்கணக்கில் மக்கள் தேர்வு எழுதுகிறாங்க, மாணவர்கள் தேர்வு எழுதுகிறாங்க. ஆனால் அதுலேருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அந்த தேர்வுகளில் எண்ணற்ற முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்லி அரசு வேலைக்காக லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பல பேர் போராடிட்டு இருக்கும்போது ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த காரணத்துக்காக ஏற்கனவே 30 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. இப்போ அரசு பணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி முன்னுதாரணங்களை செட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாகவே தமிழ்நாட்டுக்கும் சரி, உங்களோட தாவேக ஆட்சிக்கும் சரி சரியான விஷயம் இல்லை. இடைத்தேர்தல் வருது, நாங்கள் இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா இப்போ அது சரியாக இருக்கலாம். ஆனால் உங்களோட ஆட்சி முடியும் போது நீங்கள் மறுபடியும் மக்களை போய் சந்திக்கும் போது அந்த கரூரில் நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் இந்த விஷயங்களை பார்த்து வெறுப்படைந்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றதையும் திரு விஜய் அவர்கள் உணர தொடங்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம்னா, திரு விஜய் அவர்கள் தன்னோட பேச்சப்பை சோஃபா மாடல்னு சொல்கிறாங்க, வாஷிங் மிஷின்னு சொல்கிறாங்க, குதிரை பேரன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணார். ஆகா, நம்ம ஆள் சோஃபா மாடலுக்கு எதிராக பல பாயிண்ட்டை பேச போகிறாரு, குதிரை பேரத்துக்கு எதிராக பல பாயிண்ட்டை பேச போகிறாரு, நான் வாஷிங் மிஷினே இல்லைங்க அப்படின்னு சொல்லி பேச போகிறாருன்னு பார்த்தா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனங்கள்லேருந்து திரு விஜய் அவர்கள் கடந்து போயிருந்தார். ஏன்னா திரு விஜய் அவர்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி பேசியிருந்த திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன தாத்தா எங்கள் கட்சியில் போய் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவரோட பேரன் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களை பார்த்து கேட்டாராமா,
தலைவா யூ ஆர் கிரேட் தலைவா அப்படின்ற மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி அதிமுகவோட இரட்டை இலை சின்னத்தில் இதே கரூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்றிருந்த திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களா இதுன்னு சொல்லி கேட்குற மாதிரி என்னோட தலைவரான புரட்சி தலைவர் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இப்போ நான் தளபதி கட்சியில் சேர்ந்துட்டேன், அதனால் தளபதி தான் புதிய புரட்சி தலைவர். அப்படி இருக்கிறதுனால தளபதி தான் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். புரட்சி தலைவரோட அன்பு, புரட்சி தலைவியோட வீரம், இது ரெண்டும் ஒன்று சேர்ந்த கலவை தாங்க எங்கள் தளபதி அப்படின்ற மாதிரி திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசியிருக்காரு. தலைவா உனக்கு ஒரு மனசாட்சியே இல்லையே தலைவா அப்படின்னு சொல்லி தான் கரூரில் அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுமே கூட கண்டிப்பாகவே யோசிச்சு பார்த்துருப்பாங்க. யாரிவன் 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 ஒத்தையாக நடந்து வரும் ஊரிவன் அப்படின்ற மாதிரி வேட்டைக்காரன் படத்தில் புலி உரும்புதுன்னு சொல்லி பாட்டு பாடின எங்கள் தளபதி திரு விஜய் அவர்கள் ஓடு 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 ஓடுன்னு சொல்லி கரூரில் போய் பக்கா மாசு பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவரோட கரூர் பேச்சை பற்றியும், திரு விஜய் அவரோட ஆதரவாளர்கள், திரு விஜய் அவரோட நண்பர்கள், திரு விஜய் அவரோட நண்பிகள், திரு விஜய் அவரோட தோழா தோழிஸ்ன்னு சொல்லி இவங்க எல்லாரும் எப்பவும் போல் ஃபயர் விட தான் போகிறாங்க. அதை நாம் எல்லாரும் பார்க்க தான் போகிறோம். இதில் எந்த வித மாற்றம் இருக்க போகிறதில்ல. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி யார் சொன்னது? அண்ணா அவர்கள் சொன்னதா திரு விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பேசுகிறதுக்காக இன்னும் எண்ணற்ற பாயிண்ட்டுகள்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மின்தடை ஏற்பட்ட, அதாவது பவர் கட்டுக்கு நடுவில் தான் நான் இந்த வீடியோக்காக பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ஒரே ஒரு சின்ன விஷயத்தோடு நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது. கரூருக்கு போகிற அவர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பங்கள்லேருந்து யாருக்குமே அரசு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களெல்லாம் மையமாக வச்சுக்கிட்டு திமுக கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸில் நீதிபதி ஒழுங்காக படிங்கன்னு சொல்லி மண்டியில் நறுக்குன்னு சொல்லி கொட்டுனதா திரு விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசியிருந்தார். அவங்க எதை ஒழுங்காக படிக்க சொல்லியிருந்தாங்க? இந்த கேஸில் திரு விஜய் அவர்கள் ஒரு குற்றவாளியே இல்லை, எஃப்ஐஆரில் திரு விஜய் அவரோட பேரே இல்லைன்றத மையம் வச்சுக்கிட்டு தான் நீதிபதி அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். திமுக ஆட்சியில் இருக்கும்போது திரு விஜய் அவர்களை இந்த கூட்ட நெரிசல் வழக்கில் ஒரு குற்றவாளியாக சேர்க்காமல் ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ண தப்புக்கு திமுக ஒரு வருஷத்துக்குள்ளேயே தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. அதாவது கோர்ட்டில் போய் அசிங்கப்பட்டுட்டாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டு மக்கள் திரு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அரிய வாய்ப்பை, யாருமே எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. திரு விஜய் அவர்களும் 2 மாதம் ஆட்சியை நிறைவு செஞ்சுட்டாரு. அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் இதன் பிறகாவது சரியான முறையில் ஆட்சி செய்யணும். அவர் சரியான ஆட்சி செஞ்சுதா, அவர் சொர்க்கத்துக்கு நிகரான ஆட்சி செஞ்சதா தான் அவர் முன்னிறுத்துவார், அவர் முன்னிறுத்த தான் செய்வார். ஆனால் உண்மையிலேயே அவர் சொல்கிற மாதிரி அரசு அலுவலகங்களில், அரசு துறைகளில் லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, பொதுமக்களுக்கு மரியாதை இருக்குது அப்படின்றது உண்மையாக இருந்தால் அதை நானுமே கண்டிப்பாக வரவேற்க தான் போகிறேன். ஆனால் வரக்கூடிய செய்திகள் அப்படி இல்லை. மந்திரிகள் ஆய்வு பண்ணுறன்ற பேரில் அட்ராசிட்டி பண்ணுறாங்க, எம்எல்ஏக்கள் ஆய்வு பண்ணுறன்ற பேரில் அட்ராசிட்டி பண்ணுறாங்க. வெறுமனே ஆய்வு பண்ணால் மட்டும் பரவாயில்ல, அவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி சும்மா மாஸுக்கெல்லாம் மாஸா, டான்ஸுக்கெல்லாம் டான்ஸான்னு சொல்லி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பண்ணுறது தாவேகாவை சேர்ந்தவங்களுக்கும் தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் சிறப்பாக தெரியலாம். ஆனால் பொதுவான தமிழ்நாட்டு மக்களுக்கு அது கண்டிப்பாகவே சிறப்பான தரமான விஷயமா இருக்காதுன்றதையும் திரு விஜய் அவர்கள் தன்னோட மைண்டில் ஏற்றிக்கிட்டு இதன் பிறகு மீதம் இருக்க 58 மாதத்தில் அவர் உண்மையிலேயே நோ லஞ்சம், நோ ஊழல், நோ பார்ட்டி ஃபண்ட், ரொம்ப முக்கியமாக அடிப்படை வசதிகளை சரி செய்வேன், நிதி நிலையை சரி பண்ணுவேன், கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றுன்னா நிறைவேற்றணும்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசி முடிச்சுட்டு போயிருக்காரு. அப்படி திரு விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா? திரு விஜய் அவர்கள் 60 மாதம் முடியும் போது தூய சக்தியாக இருக்க போகிறாரா, இல்லை தீய சக்தியாக மாற போகிறாரான்னு சொல்லி இதை பற்றியெல்லாம் நாம் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.